எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2. ஸோ அப்போ வந்து என்னோடய நெக்லஸ் கலெக்ஷன் வீடியோ போடும்போது என்னோடய ஆரம் கலெக்ஷன் வீடியோ வந்து நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. அப்போ ஆக்சுவலி நான் போடலை. ஏன்னா என்னோடய ஆரம் வந்து ஃபுல்லாக பேங்க்கில் தான் நான் ப்ளட்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். 90% வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் வந்து கோல்ட் ஜுவல் வந்து வச்சுருக்க முடியாது. ஸோ என்னோடய கோல்ட் ஜுவல்லும் வந்து அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி தான் என் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய கசின் மேரேஜ்க்காக கொஞ்சம் ஜுவல் வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதனால் அப்போவே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், முடியல. இப்போ ஊருக்கு வந்துட்டு தான் வந்து வீடியோ பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது பேங்க்கில் ப்ளட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஆரம் கலெக்ஷன் போடுற அளவுக்கு வந்து நான் ஆரம்லாம் நிறையா வச்சில்ல. பட் என்கிட்ட இருக்க ஆரம் வந்து நான் காமிக்கிறேன். அது கூட எப்படி வந்து நான் நெக்லஸ் வந்து மேட்ச் பண்ணி போடுவேன்றதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம் வந்து இதுதான். இது வந்து ஒரு 5 சவரன் ஆரம். ஸோ இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த ஆரம் தான் இது. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து இதுதான் பார்வையாக இருக்கும்ன்ட்டு அப்போது வந்து இதுதான் ட்ரெண்டு. அதனால் வந்து இதை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆரம் வந்து 2010, 11 அப்போது வாங்கினது. அப்போது வந்து நான் 8th, 9th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போவே எங்கள் அம்மா வந்து எனக்காக ஃபர்ஸ்ட்டு ஜுவல் வந்து எனக்காக வாங்கின ஜுவல் வந்து இந்த ஆரம். பட் ஆனால் இதை வந்து நான் போட்டதே கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜும் போட்டது கிடையாது. ஆஃப்டர் மேரேஜும் வந்து இதை வந்து நாங்கள் ப்ளட்ஜ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அது பண்ணியே இது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆகாத ஜுவல் வந்து பேங்க்கில் வந்து ப்ளட்ஜ் பண்ணால் இப்படி தான் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு இந்த 2 செயின் வந்து உடச்சி இப்போது ரீசெண்டாக என்னோடய கசின் மேரேஜ்க்கு ரிலீஸ் பண்ணும்போது தான் பார்த்தோம். இது 2ம் உடச்சி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு செயின் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நான் கொடுக்கும் போதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து டெம்ப்ரரியாக வந்து நாங்கள் சரி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் இன்னும் ப்ராப்பராக வந்து நகை கடையில் கொடுத்து பண்ணலை. ஏன்னா வந்து இதை திருப்பி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மாற்றிடலான்னு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா மற்ற இடத்துலையும் கட் ஆகிடும்ன்றதுக்காக மாற்றலாமான்ற மாதிரி வச்சிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து எனக்கு இப்போது வந்து இதை மாற்ற வந்து எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பிகாஸ் வந்து இதை வந்து நான் போடவே இல்லை. இந்த ஆரம் அப்படியே புதுசாகவே இருக்குது. ஸோ திருப்பியும் ஒரு ஆரம் வாங்கினாலும் நான் போடுவேனான்னு தெரியல. அதனால் சரி இதை அப்படியே வச்சுருக்கலாம். எனக்காக எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது வாங்கின ஆரம். இது வந்து ஒரு நாளில் போயிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து வாங்கினதுலாம் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஸோ எனக்காக வாங்கி கொடுத்த ஆரம். ஸோ அதனால் வந்து எனக்கு இதை கொடுக்க வந்து மனசு வரல. பட் இதை வந்து போட்டுக்கலாம். பட் இன்னும் நம்ம ப்ராப்பராக வந்து நகை கடையில் கொடுத்து சரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ப்ளட்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தா வந்து இந்த ஆரம் வந்து நல்லாவே லைஃப் வரும். ஸோ இந்த ஆரம் வந்து வாங்கும்போது வந்து தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா லைக் 13,000, 14,000 பர் சவரனே. ஆக்சுவலி இது வந்து 60,000, 60லேருந்து 65க்குள்ளே தான் இது வாங்கணும். 5 சவரன் ஆரம் வந்து இது வாங்கினது. இந்த ஆரத்துக்கு நான் எந்த நெக்லஸ் பேர் பண்ணுவேன்னா, இந்த 2 நெக்லஸுமே வந்து பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து இப்படி பேர் பண்ணிக்கலாம். இதுவுமே இப்படி பேர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த நெக்லஸுமே வந்து பேர் பண்ணிக்கலாம். 2மே வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த 3 லேயராக வந்து இது கூட இது வந்து மேலே போட்டுட்டு 3 லேயராக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜுவல்லை வந்து நான் பேர் பண்ணி போடுவேன். அடுத்த ஆரம் வந்து இந்த மாங்காய் மாலை ஆரம் தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிள் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன், சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆரம் வந்து 4 சவரன் இது. இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து நெக்லஸுமே சேர்த்து தான் செஞ்சோம். இதுவுமே என்னோடய மேரேஜ்க்கு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்தது தான். இதுக்கு வந்து பேர் வந்து இந்த நெக்லஸ் தான். இது செய்யும் போதே இதுவும் செஞ்சோம். இது வந்து 2 சவரன் இந்த நெக்லஸ்ஸு. இந்த ஆரம் வந்து 4 சவரன். இதுவுமே வந்து 2015 அப்போக்குள்ளவே வாங்கினது தான் இதுவும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜுவல்லை வந்து பேர் பண்ணி போடுவேன். ஸோ இது வந்து 2 சவரன், இது வந்து 4 சவரன். இந்த மாதிரி மாங்காய் மாலை, காசு மாலைலாம் வந்து ஒரு எவர்க்ரீன் மாடல். இது எப்போயுமே வந்து ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும், நல்லா டீசெண்டாக இருக்கும்.
ரொம்ப கிராண்டாக இல்லாமல் இந்த செட்டு வந்து நல்ல ஒரு எலிகண்ட்டாக நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து எனக்கு கொடுக்கும். இதுவும் வாங்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ என்னோடய கசின்ஸ்லாம் வந்து என்கிட்ட நல்லாவே இல்லை, ஏன் இதை போய் வாங்கினேன்னு கூட கேட்டாங்க. நான் அப்போது லிட்ரலாக வந்து ஜுவல்லரி ஷாப்லேருந்து நான் அழுதுகிட்டே வந்தேன் ஆக்சுவலி இது. ஸோ என் அம்மா தான் சொன்னாங்க, அவங்க பேச்செலாம் கேட்காத, நீ போட்டுக்கோ, இது நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. பட் எனக்கு இது இப்போது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டு. அடுத்து வந்து ஆரம் கிடையாது, இது ஒரு லாங் செயின் தான். இது பிளாக் பீட்ஸ் செயினு. இது வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். சென்டரில் வந்து பிளாக் பீட்ஸ் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். எண்டில் வந்து செயின் வந்து 2 எண்ட்லேயும் வந்து செயின் இருக்கும். இது வந்து டாலர் வந்து தனியாக தான் வாங்கணும். இது நல்ல லென்த்தாக இருக்கும் இந்த செயினு. இது வந்து சாரிக்கு போட்டிங்கன்னா சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இதோட செயின் வந்து 3 சவரன். இந்த டாலர் வந்து 1.25 சவரன். இது மொத்தமாக வந்து இந்த செயின் வந்து 4.25 சவரன். இந்த செயின் தனியாக போட்டாவே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ கட்டி போட்டாவே சிம்பிளாக நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் வந்து இந்த நெக்லஸை வந்து பேர் பண்ணுவேன். இது ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் தான். இது கூட இது போடும்போது நல்லாவே இருக்கும். ஆக்வர்டாகவும் பெருசாக தெரியாது, நல்லாவே இருக்கும். இது கூட இதை பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த நெக்லஸும் ரொம்ப குட்டியாக இருக்கா, ஸோ இது ரெண்டுத்தையும் போடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் டாலர் கலெக்ஷன் போடும்போது இந்த முகப்பு வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணிட்டேன்ட்டு காமிச்சேன். அப்போ வந்து இது எப்படி செயின் கூட போடுவீங்கன்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து நல்லாவே இருக்கும். இந்த செயினுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு குட்டி செயின் தான், 1 சவரன் செயின். இந்த செயினுக்கு தான் வந்து இந்த டாலரை வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பட் இப்படி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டியோட ஜுவல்லு. இது மட்டும்தான் எங்கள் மாமியார் அவங்க அம்மா ஞாபகமாக வச்சுருந்தாங்க. அது எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மோப்பு வந்து நான் எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இங்கே இருக்கிற ரிங்கை வந்து நான் உடைச்சிட்டு இதை வந்து டாலராக போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த முகப்பு வந்து 50 இயர்ஸ், மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்டு இது. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஆரம் கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய கோல்டு பேங்கிள் அண்ட் கோல்டு இயரிங் கலெக்ஷன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.